கடந்த பிப்ரவரி மாதத்தில்தான் உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் வாரிசு பெண்ணான கனிஷ்காவிற்கு திருமணம் நடைபெற்றது. அந்த கல்யாணம் ஊரே திரும்பி பார்ப்பதற்கும் சோசியல் மீடியாவில் பேசப்படுவதற்கும் ஏற்ற வகையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஆனால் அந்த திருமணம் இப்போது பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது. திருமணமாகி 2 மாதங்களுக்குள் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இருட்டுக்கடையை தங்களது பெயருக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று மனைவியை மிரட்டியதாகவும், திருமணத்திற்கு முன் இருந்த பழைய உறவை மறைத்து பொய் கூறி கல்யாணம் செய்ததாகவும் கனிஷ்கா தனது புகாரில் கூறியுள்ளார். என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளவுதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபாய் வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியில. இதோடு மற்றும் நின்றுவிடவில்லை. கணவர் பல்ராம் சிங் இந்த தொழிலை என் பெயருக்கு மாற்றி எழுதாவிட்டால் வேறு பெண்ணுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பேன் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. 1 மந்த்ல மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து என் பொண்ணு ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்க பிசினஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாங்க முடியாமல் கனிஷ்கா கடந்த மார்ச் 15ஆம் தேதி தனது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வன்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணிடுவோம். ஆனால் அதற்கு பிறகு கணவர் மற்றும் அவரது மாமனார் நேரடியாக நல்லா வாழணும்னா உங்க தொழில முழுமையா எங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அவ இங்க வந்ததுதான் எங்களுக்கு தெரியும். அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்ல நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு. இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இல்லை நான் கொடுக்க மாட்டேன், இல்லை நான் லிவிங்ல முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் அப்பாட்ட பேசுனா அவர் என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்யை உண்மையா சொல்றது தான் இருக்கு. எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டாண்டிங் கவுன்சிலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நான் பொய்யா அங்கே கொடுத்துருவேன். உண்மையாக இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களை யாரும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிஸ்னஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பெண்ணை அடிக்கடி வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி சுயநலத்தோடு நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாங்கள் பாரம்பரியமாக பண்ண தொழில், நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் இந்த தொழிலை நம்பி நாங்கள் இருக்கோம். அதை வாழ்வாதாரத்தில் போய் கையை வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னா நான் பிஜேபி அப்படிங்கிறத வச்சு அவங்க த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. ஏன்னா என் தொழில் அப்படி, நான் அட்வொகேட்டு, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு அவர் டேரிங்காக பண்ணுறாரு. அப்போ நாங்கள் இதுக்கப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? என் பொண்ணை 1 மாதம் அவ்வளோ செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வச்சு அதுவும் காணாதுன்னு சொல்லி எனக்கு கார் வேணும், தொழில் இப்போமே எழுதி கொடுங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்டும் அவளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணோம். இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் எல்லாவற்றையும் முற்றிலும் மறுத்து, நாங்கள் 1 ரூபாய் கூட வரதட்சணை வாங்கவில்லை, நாங்கள் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணை விருப்பப்பட்டோம், ஆனா அது தவறாக மாறிவிட்டது. இந்த கல்யாணத்துல நான் வரதட்சணை கேட்டு மிரட்டினதாகவும் அல்லது நான் பண்ணதாகவெல்லாம் இவங்க சொல்றாங்க. இந்த கல்யாணத்துல 1 ரூபா நான் வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கலை, என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையை அவங்களுக்கு வருது. அதனால கடையை பார்த்து அவங்களுக்காக நான் என் பையனுக்காக நான் பொண்ணு பார்க்கல. அடுத்தது இருட்டுக்கடை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கே தவிர திருநெல்வேலி இந்தியன் வங்கியில 5 கோடி ரூபாய் கடன் இன்னைக்கு இருக்குது. இருட்டுக்கடையினுடைய கிருஷ்ணசிங் ஸ்வீட் ஸ்டாலுக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இதை யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் நீங்க போய் அங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். 2வது
வச்சிருக்கிற 2 காருமே டியூல தான் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அதுல அந்த காருக்கான டியூ கட்ட முடியாம போன வாரம் அவங்களுடைய இன்னோவா காரை வித்துட்டாங்க. இது எப்படி எனக்கு தகவல் தெரிய வந்ததுன்னா, என்னுடைய ஒரு ஐ சர்ஜரி நான் திருநெல்வேலியில தான் பண்ணிக்கிட்டேன் அரவிந்தில். அப்போ அவங்க வீட்டில் இருந்து தான் பார்த்துக்கிறப்போ இந்த கடன்காரங்கெல்லாம் அங்கே வந்து கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை ஆகுது, இதெல்லாம் என்னங்கிறப்ப தான் இந்த ஒவ்வொரு விவரமும் வந்து நமக்கு தெரிய வந்தது. மாமனார் யுவராஜ் சிங் கூறும்போது, நாங்கள் 4 தலைமுறைகளாக ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறோம். 7 கோயில்கள் கட்டியுள்ளோம். பணம் இல்லாததால் திருமணம் செய்தோம் என யாரும் சொல்ல முடியாது. அந்த கடை அவர்களுக்கு எப்போது வந்தது தெரியுமா? என் மகனிடம் நிச்சயதார்த்தம் பேசி முடித்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த கடை கிடைத்தது என தெரிவிக்கிறார். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் ஒரு 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கனுடைய மனைவி. அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து, அவர் கூட பார்ட்னராக இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆஃபீஸில் இருக்குது. அது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்லை அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அந்த கடை எடுத்ததுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேகமான முறையில் தான் அது நடந்திருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம் கல்யாணத்தை பற்றி பேசினதுனால, நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் நான் பார்த்தது. அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி, அந்த கடையை பார்த்துட்டு இருந்த 70 வருஷமாக பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் அப்படிங்கிறவர் சரி, 2 பேர்த்தருடைய சாவுலையும் மர்மம் இருக்குது அப்படிங்கிறது திருநெல்வேலியில் பேசிக்கிறதா இன்றைக்கும் தகவல். அது நடந்த அந்த 2 சாவு நடந்த உடனேயே அந்த கடை வந்து இவங்களுக்கு வருது. அதில் நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் வந்து சொல்ல விரும்பலை. என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்றைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆஃபீஸில் அந்த ரிலீஸ் டீடு இன்றைக்கும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி, இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட்டை அவங்களால வெளியில் எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்தில் போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனால தான் அவங்க குற்றச்சாட்டில் வந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில் இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் மாற்றிடுவேங்கிற ரீதியில் அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த பயத்தில் அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் டிசி ஆஃபீஸில் அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதே போல் அந்த டாக்குமெண்ட் பாம்பேனுடைய அந்த சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு வந்து அது போயிடுச்சு. யார் போனாலும் இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அவங்க தான் நன்றாக நடந்துக்கல. நள்ளிரவிலும் வீட்டை விட்டு வெளியே செல்றாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லாம ஸ்டைல் வாழ்க்கையே முக்கியம்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அன்டைம்ல எல்லாம் கால் வருது, வெளியில இருந்து எல்லாம் கால் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த சண்டை அவங்களுக்குள்ளார பெருசாகுது. அந்த ப்ராப்ளம் வந்த உடனே தான் வந்து இவன் கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி இப்படி எல்லாம் பிரச்சனைகள் நடக்குது, என்னன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு அப்படிங்கிறப்போ, அவ தனியா வளர்ந்த பொண்ணு, தனியாவே சிங்கிள் சைல்டு, அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க அடிக்கடி ராத்திரியில கூட பேசிக்குவாங்க, அதை ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாள் போக போக சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா அது அதிகமாக தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம் அந்த மாதிரி நாம் வந்து இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில் பிரச்சனை ஆனது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, அதோடு டிஃபெண்டர் காரை வரதட்சணையா கேட்டோம்னு சொல்றது முழுமையான பொய். ஏப்ரல் மாதத்திலேயே திருமணத்துக்கு முன்பு நாங்களே பணம் செலுத்தி அந்த காரை புக் பண்ணினோம். அவர்களது கோரிக்கையால் தான் அந்த காரை மருமகளின் பெயருக்கு மாற்றினோம். ஆனா லோன் மட்டும் நாங்க தான் கட்டுறோம். இது எப்படி வரதட்சணை என கேள்வி எழுப்பியுள்ளனர். டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்க வரதட்சணையா கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடிச்சது வந்து 24 கடைசியில, கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில. நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியாக எடுத்துட்டு வரலாம். ஆனால் டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க
லண்டன்ல தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி. அது 1.25 வருஷம் வரைக்கும் ஆகும். நம்ம புக் பண்ண நாள்ல இருந்து 1.25 வருஷம் ஆகும். அதை நான் வந்து நான் அந்த புக் பண்ணியிருக்கேன். நான் புக் பண்ணதனுடைய டீட்டெயில், மெயில் எல்லாமே நான் வந்து உங்க பத்திரிகையாளர்களுக்காக கொடுத்துருக்கிறேன். ரெண்டாவது, இந்த குற்றச்சாட்டு இவங்க சொல்லக்கூடிய காலத்துல என்னுடைய மனைவி வந்து இங்கேயே இல்லை, அவ சிங்கப்பூர்ல இருக்கிறா. அதுக்கான டிக்கெட்டையும் நான் கொடுத்துட்றேன். அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறப்ப என்னுடைய மனைவி இங்க கோயம்புத்தூர்லயே இல்லை, இந்த வீட்லயே இல்லை. இப்படி இருதரப்பும் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை வீசியும் தங்களை தாங்களே பாதிக்கப்பட்டவர்கள் என கூறியும் மீடியா முன்னிலையில் வாதாடி வருகின்றனர். இது வெறும் குடும்ப பிரச்சனையா அல்லது பாரம்பரிய தொழிலை கைப்பற்ற திட்டமிடப்பட்ட ஒரு சூழ்ச்சியா? உண்மை என்ன என்பது சட்ட வழியில் போலீஸ் விசாரணையில் தெளிவாக தெரிய வரும்.